ஹாய்மா, வெரி குட் மார்னிங். இன்றைக்கி சாட்டர்டே ஜெயாஸ் கிச்சன் ஹோம் ரெசிபீஸில் நம்ம என்னென்ன ரெசிபீஸ் பண்ணியிருக்கோம்ன்றது தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இன்றைக்கி நிறைய ரிலேஷன்ஸ்லாம் வராங்க. எல்லாம் நல்லா சுட சுட ஒயிட் ரைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தய குழம்புல இது கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் உரப்பாக மிளகெல்லாம் அரைச்சி விட்டு ஒரு காரக்குழம்பு பண்ணியிருக்கேம்மா. இதில் முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய்லாம் போட்டிருக்கேன். இது ஒரு காரக்குழம்பு ரெசிபி. அதுக்கு தோதுவாக ஒரு கூட்டு இருக்கணும் இல்லையா, அதுக்கு தான் ஒரு சொரக்காய் கூட்டு பண்ணியிருக்கேன். சொரக்காய் கூட்டு கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும், தொட்டு சாப்பிட்லாம். இதுக்கு கூட்டு பண்ணியாச்சு. அப்புறம் அப்படியே ஒரு பீன்ஸ் பொரியலும் பண்ணிட்டேன். கொஞ்சம் பொரியல் இருக்கட்டும், ஒரு கூட்டு, ஒரு பொரியல், ஒரு குழம்பு. அப்புறம் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா மாங்காய் பச்சடி பண்ணியிருக்கேன். நீங்கள் கூட செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ மாங்காய் சீசன், மாங்காய் பச்சடி பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும். இது செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்களேன். அதில் கொஞ்சம் லாஸ்ட்டில் வந்து இதெல்லாம் சாப்பிட்ட அப்புறம் ஒரு ரசம் பண்ணியிருக்கேன். ரசம் கொதித்து வருது பாருங்கள், சூப்பராக மிளகு ரசம். இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நாங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன செய்யணுன்றதுக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு தான் இது போடுறேன், வேறு எந்த நோக்கம் கிடையாது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கம்மா. யாராச்சும் என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு டிப்ஸாக இருக்கும். டெய்லி நல்லா சாப்பிடுங்க, உடம்பு நல்லா பார்த்துக்குங்க. பி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச்.